ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புரோகிராம் மூலயமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இரக்கம், இந்த வார்த்தை சின்ன வயசுல இருந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடவுள் இரக்கமுடையவர், கடவுள் கருணையுடையவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். கடவுளோட இரக்கம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா இந்த இரக்கம் அப்படின்றதுக்கு உண்மையான விளக்கம் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது கூகுள்ல நம்ம இதோட அர்த்தத்தை பார்க்கலாம். கருணை அப்படின்னா மீளா துயரத்தில் இருப்பவர்களை மீளா துயரத்துல இருந்து மீட்டெடுத்து நலமாக வாழச் செய்வது. இரக்கம் அப்படின்னா மீண்டெழக்கூடிய துயரத்திலிருந்தும் அதிலிருந்து மீண்டெழ முடியாமல் தத்தளிப்பவர்களுக்கு நல்வழி காட்டி நலம் பெற செய்வது அப்படின்னு இதோடைய அர்த்தத்தை நம்ம கூகுள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இரக்கம் அப்படின்னா ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம உதவி செய்ய போறோம் பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அதான் இரக்கம். ஒருத்தர் காண்பிக்கக்கூடிய இரக்கம். காசு பணத்துல தத்தளிக்கிறாங்க, வியாதியில தத்தளிக்கிறாங்க, இன்னும் நிறைய வகையான டிப்ரெஷன், ப்ரெஷர்ல, ரொம்ப கஷ்டத்துல வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா கஷ்டப்படுறத நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்திருப்போம். ஆனா எந்த மனுஷனுக்கு உதவியே செய்ய முடியாத ஒரு நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இரக்கம் காண்பிக்கவே முடியாத ஒரு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் செய்கிற பாவங்கள் அக்கிரமிலிருந்து யாருமே விடுதலை கொடுக்கவே முடியாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கொடுக்க முடியாது, வழிகாட்டலாமே தவிர விடுதலை கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல மனுஷன் பாவம் செய்யறேன், நான் அக்கிரமம் செய்யறேன், நிறைய தவறு செஞ்சுட்டேன், எனக்கு நிம்மதியே இல்லை வாழ்க்கையில அப்படின்ற குற்ற உணர்ச்சியோட இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு யாருடைய உதவி தேவை அப்படின்னா கடவுளுடைய உதவி தேவை, கடவுளுடைய இரக்கம் தேவை. யாருக்கு கடவுள் இரக்கம் காட்டுகிறார், எப்பொழுது அந்த நபர் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். அதாவது கடவுளுடைய இரக்கத்தை நாம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு கண்டிப்பா இரக்கம் காண்பிக்க வேண்டும். நாம கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டோமா அப்படின்னா என்னது, அவருடைய இரக்கம், கடவுளுடைய இரக்கம் நம்ம லைஃப்ல வந்துருச்சு அப்படின்னா நமக்கு என்ன சேஞ்சஸ் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றது குறித்து கொஞ்சம் பைபிள்ல கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் இயேசு நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் அவர் நம்மை ரட்சித்தார். சரி, இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது கடவுளுடைய இரக்கத்தினாலே மனுஷனை கடவுள் மாற்றுகிறார், கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார். 2 விஷயத்தினால கடவுள் இரக்கம் பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இரக்கம் பாராட்டி ஒரு மனுஷனை ரட்சிக்கிறார் அப்படின்னா விடுதலையாக்குகிறார். 1 மறுஜென்மம் முழுக்கு, 2வது பரிசுத்த ஆவியின் புதிதாக்கப்படுதல். பரிசுத்த ஆவியின் மூலியமாக ஒரு மனுஷனை மாற்றுகிறார். எப்படி அப்படின்னா, மறுஜென்மம் முழுக்குனா தண்ணியில முங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களே, அது கிடையாது. தண்ணியில மூங்கி எடுக்கிற ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம். அது உடலை சுத்தப்படுத்தலாம். தண்ணி ஒரு மனுஷனுடைய உடலை சுத்தப்படுத்தும். ஆனா கடவுளுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய உள்ளான ஆன்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது மறுஜென்ம முழுக்கு. இது உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி, மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்தவர் யோவான் ஸ்நானன். அவர் சொல்றாரு, நான் தண்ணியிலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் இயேசு என்கிற ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார். அக்கினி அப்படின்னா நெருப்புக்குள்ள போட்டு கடவுள் முக்க மாட்டாரு, தண்ணிக்குள்ள போட்டு அவர் முக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியினால நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்துவார். 2வது அக்கினி என்று சொல்லப்படுகிறது கடவுளுடைய வார்த்தை. நம்ம சங்கீதத்தின் புஸ்தகத்துல நாம் படிக்கும் பொழுது, நான் தியானிக்கும் பொழுது என் உள்ளம் அனல் கொண்டது, அக்கினி மூண்டது அப்படின்னு சங்கீதத்துல ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கடவுளுடைய வார்த்தை தான் என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய உள்ளான ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி 2 விதமா, அதாவது மறுஜென்ம முழுக்கு, அதாவது கடவுளுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் இரக்கம் பாராட்டி அவனை விடுதலை கொடுக்கிறார். இந்த காரியத்தை இயேசு மாத்திரம்தான் செய்ய முடியுமே தவிர வேற எந்த மனுஷனும் செய்ய முடியாது. வழிகாட்ட வேணாம் முடியும். இப்ப பைபிள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பிலேமோன் அப்படிங்கிறவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன லெட்டர் எழுதுறாருன்னா, ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அந்த ஓனேசிம் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் புரோஜனமானவன். ஓனேசிம் ஒருத்தர் இருக்கிறாரு. முன்னாடி நம்ம பாஷையில சொல்லணும்னா யாருக்கும் புரோஜனம் இல்லாம வாழ்ந்தாரு, ஊதாரியா சுத்திட்டு இருந்தாரு,
எல்லாரும் ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு நபராக யூஸ்லெஸ்ஸா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, முன்ன மாதிரி அந்த ஓனேசிம் கிடையாது. பிலேமோனே, நீங்க அந்த ஓனேசிம் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. முன்ன மாதிரி அவர் கிடையாது. எப்படி ஏற்றுக்கொள்ள சொல்றாரு பாருங்க. 18வது வசனம், அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அதாவது இரக்கம் அப்படின்னா, ஒரு மனுஷன் திருந்தனம் பாத்தீங்களா, ஐயோ நான் திருந்தனுமே மாறணுமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஓனேசிம் ஒரு மாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, இந்த பவுல் என்ன செய்யறாருன்னா, அவன் இதுக்கு முன்னாடி யூஸ்லெஸ்ஸா தான் இருந்தான். யூஸ்லெஸ்ன்னு சொல்லி அவனை போய் விட்டுறக்கூடாது. அவன் மாறுறான், திருந்துறான் அப்படின்னா அவனுக்கு இரக்கம் பாராட்டி, அவன் பழைய பாவங்கள், அக்கிரமங்கள், அதாவது செய்ய வேண்டாததை செய்யறது, செய்ய வேண்டியது செய்யாம விடுறது, இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்துறாங்க பாத்தீங்களா, அவனை மன்னிச்சிருங்க, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பவுல் பிலேமோன் என்கிறவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சும்மா அந்த லெட்டர் மட்டும் எழுதல பாருங்க. அவர் செய்யற, அதாவது ஓனேசிம் இதுவரையும் அநியாயம் செய்தது, அக்கிரமம் செய்தது, கடன் பட்டது ஏதாவது இருக்கும் அப்படின்னா அதை என் கணக்குல வச்சிருங்க, பவுலாகி என் கணக்குல வச்சுட்டு அவனை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. எப்படி என்ன ஏத்துக்கிட்டீங்களோ அதே போல அந்த ஓனேசிமை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு பவுல் பிலேமோனுக்கு எழுதுறாரு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவன் யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்குல வச்சுக்கொள்ளுங்க. கடன் என்பது இங்க காசை குறிச்சு சொல்லப்படல. இந்த இடத்துல ஃபெயில் ஆன் டியூட்டி, அவன் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து செய்யாம இருந்தான் பாத்தீங்களா, அந்த மாதிரியான தவறு காரியங்களை என் கணக்குல வச்சிருங்க, நான் அதுக்கான காரியத்தை நான் உங்களுக்கு செஞ்சிடறேன், அவனை அந்த ஓனேசிம் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு இந்த இடத்துல பவுல் தன்னுடைய இரக்கத்தை அங்க காமிக்கிறாரு. இன்னும் உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம், ஒரு அவசரமா ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு மருந்து வாங்குறதுக்காக நம்ம போறோம். அப்போ திடீர்னு மெடிக்கல் ஷாப்காரங்க சொல்றாங்க, இந்த மருந்துடைய விலை கூடிருச்சு சார், அதிகமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கையில நம்மகிட்ட காசு இல்லை. அப்போ அந்த இடத்துல நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில நடக்குது. காசு இல்லை, மெடிக்கல் ஷாப்காரங்க கிட்ட நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இல்ல சார், நான் பில்ல என்ட்ரி பண்ணணும், அதில் காசு இருந்தாதான் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு தத்தளிச்சுட்டு இருப்பான் பாத்தீங்களா. அந்த உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மனநிலை அப்படின்னு நிலையில இருக்கும் பொழுது திடீர்னு நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வராங்க, நமக்கு வேண்டியவங்க வராங்க, கேட்கறாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, மருந்து வாங்க வந்திருக்கீங்களா, காசு பத்தலையா, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு என்ன காசு பத்தலையோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன், அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்க மருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை திடீர்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அவ்வளவு நேரம் இருந்த தத்தளிப்பு அவன் சொன்ன அந்த ஜஸ்ட் இருந்த வார்த்தையில டக்குன்னு மாறி போயிடும், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வரும். இதுதான் எதிர்பாராத நேரத்துல ஒருத்தவங்க திடீர்னு உதவி செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அதுதான் இரக்கம். அதான் இரக்கம். இப்ப அவங்க நம்ம கிட்ட இரக்கம் பாராட்டி இருக்கிறாங்க, உதவி நமக்கு எதிர்பார்க்கிற நேரத்துல அவங்க அவங்களா வாண்டடா உதவி செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க. இதுதான் இரக்கம். சரிங்களா. இப்ப நமக்கு உதவி செய்யறதுக்கு சான்ஸ் இருந்தும், காசு பணம் அவங்க கிட்ட இருந்தும் கொடுக்க மனசு இல்லாம அப்படி அமைதியா இருக்காங்க பாத்தீங்களா, அதான் இரக்கம் காண்பிக்காத ஒரு நிலை, இரக்கம் காண்பிக்காத நிலை. இப்ப கடவுள் எல்லா மனுஷனுக்கும் இரக்கம் காண்பிக்க விரும்புகிறார். எதுக்காக இரக்கம் காமிக்கிறார் அப்படின்னா, நமக்கு காசு பணம் கொடுக்கறதுக்கோ, நமக்கு நல்ல வசதியா வாழ்றதுக்கோ இரக்கம் காமிக்கல. யாராலுமே நமக்கு காண்பிக்க முடியாத ஒரு இரக்கம் என்னன்னா, நாம் செய்த அநியாய அக்கிரமங்கள் பாவத்திலிருந்து கடவுள் நமக்கு மீட்பு கொடுக்கிறார். அதாவது என்னன்னா, நாம பாவம் அக்கிரமம் செஞ்சு அனுபவிக்க வேண்டிய தண்டனைய பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு, அவர் தண்டிக்கப்பட்டு சிலுவையில் அடிபட்டு மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார், நமக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறார், நமக்கு சொர்க்கத்துல ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவனை இயேசு கொடுக்கிறார். இதுதான் அவர் நமக்கு காண்பிக்கிறதான இரக்கம். இப்படிதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இரக்கத்தின் மூலமாக நம்மை ரட்சித்தார் அப்படின்னு நம்ம பைபிள்ல நம்ம வாசிச்சோம். இப்போ இப்படிப்பட்ட இரக்கத்தை பெற்றிருக்கிறோம்னா, இயேசுக்கு நல்லா கவனிக்கணும், இயேசு ஒரு தடவை தான் சிலுவையில மரிச்சாரு, ஜீவன் கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி வரை நம்ம அக்கிரம பாவம் செஞ்சிருப்போம்ல, அவருடைய இரக்கத்தினால அவர் நம்ம என்ன செய்கிறார், மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம செய்யற பாவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த காரியத்தை கடவுள் எப்படி தெரியுமா மன்னிக்கிறாரு, கடவுளே நீ மன்னிச்சிருங்க டைரக்டா கேட்கிறோம், அவர் நம்ம மன்னிக்கிறாரு. ஆனா இன்னொரு வகையான காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா கடவுள் நம்ம மன்னிக்கவே மாட்டாரு. என்னன்னா, நாம மத்தவங்களுக்கு இரக்கம் பாராட்டணும். அதாவது யாக்கோபின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பதாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அதாவது நாம ஒரு பாவம் செய்யறோம், கடவுள் மன்னிக்கிறாரு. நம்மளை போல மனுஷர்கள் இன்னொருத்தவங்க நமக்கு வேண்டியவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்களை யாரோ பாவம் செய்யறாங்க அப்படின்னா
நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யறாங்கன்னா நாம் என்ன செய்யணும்? அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மன்னிக்கணும். அதை மனசுக்குள்ளேயே நம்ம வச்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்காம நம்ம அப்படியே ஒதுக்கி ஒரு பகையா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு இரக்கம் காண்பிக்க மாட்டார். நம்ம செஞ்ச பாவத்தை அவர் மன்னிச்சார்ல, அதே போல மத்தவங்க செஞ்ச அக்கிரம அநியாயத்தையும் பாவத்தையும் தவறுகளையும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும். எப்ப தெரியுமா மன்னிக்கணும்? இந்த விஷயத்துலதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 3 வகையான காரியங்கள் இருக்குது. முதல்ல, ஒரு மனுஷன் தான் செய்யறது தவறுனே அவனுக்கு தெரியாது, வாழ்க்கையில அது சரி அப்படின்னு செஞ்சுக்கிட்டே போவாங்க, அவங்களுக்கு இந்த இரக்கம் கிடைக்காது. 2வது, தான் செய்யற தவற ஒருத்தவங்க சொல்றது மூலியமாக நமக்கு தெரியும். இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பேசுற, இந்த மாதிரிலாம் நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது மனசு குத்தப்படுது. பாத்தீங்களா? குத்தப்படும் போது தப்புன்னு தெரிஞ்சிடும். ஆனா தெரிஞ்சும் திரும்பியும் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாம திரும்பியும் நம்ம இஷ்டத்திலேயே தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். பாத்தீங்களா? இப்படிப்பட்டவங்களுக்கு இரக்கம் கிடைக்காது. 3வதா ஒரு குணம் நமக்குள்ள இருக்கு. என்னன்னா, ஒருத்தவங்க சொன்ன பிறகாவது ஐயோ ஆமா தப்பு பண்ணிட்டோமே, இந்த விஷயம் நம்ம லைஃப்ல செஞ்சது தப்பு, இந்த கேரக்டர் எல்லாம் நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதை நம்ம மாறணும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற ஒரு பாரம் நமக்குள்ள இருக்கும். அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். பாத்தீங்களா? இதுல இருந்து என்னை காப்பாற்ற மாட்டாங்களா, இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இப்படின்றத 3வது கேட்டகரியில இருக்காங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். அதே போலதான் நம்ம யாருக்கு இரக்கம் பாராட்டணும் அப்படின்னா, என்ன மன்னிச்சிருங்க, தப்பு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கிட்டதான் நம்ம இரக்கம் பாராட்டி நாமளும் அவங்கள மன்னிக்க முடியும். ஆனா நமக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க, நிறைய பேர் என்னென்னமோ செய்வாங்க. எல்லார்ட்டையும் போய் என்ன செய்ய முடியாது? இரக்கம் காமிச்சா இரக்கத்துடைய மேன்மை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடவுள் எல்லார் மேலே இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரு. ஆனா கடவுள் இரக்கத்தை எதிர்பார்த்து தன்னுடைய குற்ற உணர்ச்சியை ஒத்துக்கொண்டு கடவுளே எனக்கு இறங்குங்க, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு சொன்னாதான் இரக்கம் கிடைக்கும். அதே போல நமக்கு விரோதமா யாராவது தவறு செஞ்சாலும் அவங்க மன்னிப்பு கேட்டாதான் நம்ம இரக்கம் பாராட்டி மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, தான் செய்யறது தவறுனே உணராம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு போறாங்க. பாத்தீங்களா? அவங்ககிட்ட இரக்கம் காண்பிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மேன்மையை அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க மாறவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட மனுஷர்களும் உலகத்துல இருக்காங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நாமும் கூட அப்படிப்பட்ட மனுஷர்களா கூட இருக்கலாம். அதனால இரக்கம், கருணை என்கிறதற்கான மீனிங் இதுதான். இயேசு கிறிஸ்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு இப்பொழுதும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அடுத்தவங்க நம்ம மன்னிக்காமலே கடைசி வரையும் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டோம் அப்படின்னா நியாய தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்குது. அந்த நாட்கள்ல கடவுள் என்ன செய்ய மாட்டாருன்னா நமக்கு எந்த வகையான மன்னிப்பு காரியங்களும் நமக்கு இருக்காது. இன்னைக்கு நம்ம மத்தவங்களை இரக்கம் பாராட்டி என்ன அக்கிரமம், துரோகம், பாவம் நமக்கு விரோதமா பேசினாலும் செஞ்சாலும் மனசார மன்னிச்சிருங்க. கடவுள் நம்மளை மனசார மன்னித்து மறந்துட்டாரு. ஆனா நம்மளால மறக்க முடியாது. ஆனா மனசார மன்னிச்சு அவங்களை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கும் நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சும் தெரியாம செய்யற பாவங்கள், காரியங்களை கடவுளுடைய இரக்கத்தினாலே கடவுள் நம்மை மன்னிப்பார். நீங்கள் மத்தவங்களை இரக்கம் பாராட்டினீங்கன்னா கடவுள் நமக்கும் இரக்கம் பாராட்டுவார். இன்னும் நிறைய காரியங்கள் இந்த இரக்கத்தை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படி கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாமும் மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் பொழுது நாம் வாழ்க்கையில செய்யற தவறுகள், காரியங்கள், நிறைய விஷயங்களை கடவுள் இரக்கத்தினாலே நம்மை மன்னிப்பார். நியாய தீர்ப்பு நாளிலே நாம் இரக்கத்தினாலே, கடவுள் காண்பிக்கிற இரக்கத்தினாலே நாம் தப்பித்துக் கொள்வோம். அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையின்படி வாழ மனதிலிருந்து அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவை விசுவாசிங்க, அவருடைய வசனத்தை விசுவாசிங்க, தேவ இரக்கத்தின்படி வாழுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.